கன்னியாகுமரி விவேகானந்தர் பாறையில் அமர்ந்து ஏற்கனவே அறிவித்தவாறு தியானத்தை தொடங்கினார் பிரதமர் மோடி. நேற்று மாலையுடன் கடைசி கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிந்தது. நாளை கடைசி கட்ட தேர்தல் நடக்க இருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. இந்த நிலையில் கன்னியாகுமரியில் கடல் நடுவே உள்ள விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி தியானம் இருக்க முடிவு செய்தார். அதன்படி 132 ஆண்டுகளுக்கு முன்பு கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் தியானம் செய்த பாறையில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி 45 மணி நேரத்திற்கு தியானம் மேற்கொள்கிறார். இதற்காக பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து விமானம் மூலம் திருவனந்தபுரத்திற்கு நேற்று வந்தார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கன்னியாகுமரி அரசு விருந்தினர் மாளிகைக்கு மாலை 5 மணிக்கு வந்தார். அதன்பின் மாலை 5:40 மணியளவில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அங்கிருந்து மாலை 6 மணிக்கு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்தின் விவேகானந்தர் என்ற படகில் பயணித்து கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் பாறைக்கு சென்றார். அப்போது பிரதமரின் படகை சுற்றி வளையம் போல் பாதுகாப்பு படையினர் தனி படகுகளில் வந்தனர். மாலை 6:15 மணிக்கு விவேகானந்தர் பாறைக்கு சென்றவர் அங்கே உள்ள ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திவிட்டு 7 மணிக்கு தனது தியானத்தை தொடங்கினார். இந்த தியானம் நாளை மாலை 4 மணி வரை நடக்கும். ஏறக்குறைய 45 மணி நேரம் பிரதமர் மோடி இந்த தியானத்தை மேற்கொள்கிறார். பிரதமர் மோடி தியானம் செய்யும் விவேகானந்தர் பாறையை சுற்றி தரை வழி, கடல் வழி, வான்வழி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதோடு அப்பாறையை சுற்றி 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு படகு போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக மீனவர்கள் இந்த பகுதியில் தியானம் முடியும் வரை கடலுக்குள் சென்று தொழில் செய்ய முடியாது. அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாறையை சுற்றி நீச்சல் வீரர்களான கமாண்டோக்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடியின் தியான நிகழ்வுக்காக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 3000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, பிரதமரின் இந்த தியான நிகழ்வை அரசியலாக பார்த்து கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கின்ற சூழலும் உள்ளது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை இந்த தியான நிகழ்வு முழுக்க அரசியல் நோக்கம் கொண்டது. நாளை தேர்தல் நடக்கின்ற நிலையில் மத ஆன்மீக உணர்வை பயன்படுத்தி மக்களின் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முயற்சி இது எனவும், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நேரத்தில், தேர்தல் நாளை நடக்க இருக்கும் நேரத்தில் மத உணர்வுகளை பயன்படுத்தும் மோடியின் செயல் சட்டவிரோதமானது. அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். தேவைப்பட்டால் நீதிமன்றங்களை நாடுவோம் என்று கடுமையாக தன் கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். 3 நாள் மீன்பிடிக்க அந்த பகுதியில் தடை ஏற்படுத்தியுள்ளதால் மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். இது மீனவர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது என்று மீனவர்கள் பிரதிநிதிகள் குறிப்பிடுகிறார்கள். கூடாங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராளியான உதயகுமார் விவேகானந்தர் பாறையில் தியானம் செய்யும் மோடி அவர்களே, அந்த பாறையில் இருந்து சற்றே கிழக்கு நோக்கி தூரத்தில் கடலில் பாருங்கள், கூடாங்குளம் அணுமின் நிலையம் தெரியும். அது எந்த அளவிற்கு மக்களுக்கு ஆபத்து விளைவிக்கிறது என்பதை கொஞ்சம் உங்கள் தியான நேரத்தில் யோசித்து முடிவெடுங்கள் என்றும் குறிப்பிடுகிறார். ஒரு பிரதம அமைச்சர் தேர்தல் நாளை நடக்க உள்ள நேரத்தில் தியானம் என்கிற பெயரில் மக்களின் ஆன்மீக உணர்வை பயன்படுத்தி அரசியல் செய்கிறார் என்றுதான் நடுநிலை அரசியல் செயல்பாட்டாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இது எப்படியோ, இன்றைக்கு பிரதமரின் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறையில் செய்யும் தியான செய்தி தலைப்பு செய்தியாகிவிட்டது. அந்த வகையில் மோடிக்கு லாபம்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.